இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா P into N into R by 100. இதில் Pன்றது பிரின்சிபல், Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இன்புட் வேரியபிள் வந்து P, N, R இது மூணு இன்புட் வேரியபிள், இன்ட்ரெஸ்ட்ன்றது அவுட்புட் வேரியபிள். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நமக்கு ஒரே ஒரு ஹெடர் ஃபைல் தான் யூஸ் ஆக போகுது, stdio.h. இந்த ஹெடர் ஃபைலில் இருக்கக்கூடிய scanf and printf இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவையான வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் P, N, R, இன்ட்ரெஸ்ட் இந்த 4 வேரியபிள் தான் நமக்கு வந்து தேவை. அதுக்கப்புறம் இன்புட் வேரியபிளை 1 by 1 ரீட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், ரெண்டாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ், மூணாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மூணுத்தையும் ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 5வது ஸ்டெப்பில் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P into N into R by 100 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். டிக்ளரேஷனில் வந்து பார்த்தோம்னா P, N, R இது மூணுத்தையும் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்லையும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூவாக கொடுக்குறோம். ஏன் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ளோட்டிங் வேல்யூவாக கொடுக்குறோன்னா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறதால ஃப்ளோட்டிங் வேல்யூ வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அதனால் ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்பில் அவுட்புட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பிரின்சிபலை வந்து ரீட் பண்ணுறோம். ஸ்கேனஃபில் வந்து இன்டிஜர் டேட்டா டைப் பண்ணுறதால %d வந்து யூஸ் பண்ணுறோம். பிரின்சிபல் மாதிரியே நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரீட் பண்ணிக்கிறோம் %d யூஸ் பண்ணி. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் மெத்தட் %d கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதமில் நம்ம யூஸ் பண்ணதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சுவலாக சி கோடில் வந்து 100க்கு பதிலாக 100.0ன்னு கொடுத்துருப்போம். ஏன் அது மாதிரி கொடுக்குறோன்னா 100 வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட், 100.0ன்றது ஃப்ளோட்டிங் கான்ஸ்டன்ட். நமக்கு அவுட்புட் வேரியபிள் ஃப்ளோட்டில் இருக்கிறதால நம்ம ஜென்ரேட் பண்ணுற ஆன்சரும் வந்து ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருக்கணும். இது ஒரு ரீசன். அடுத்தது வந்து ஆர் வந்து ஒரு டெசிமல் இன்டீஜர். இப்போ 100ன்றது வந்து இன்டீஜர். இப்போ இதனால் டிவைட் பண்ணும்போது 100க்கு கம்மியாக எந்த வேல்யூ நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் டிவிஷன் பண்ணும்போது இன்டீஜர் டிவிஷன் 0ன்ற ஆன்சர் வந்துடும். அப்போ ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் வந்து 0ன்னு தான் கால்குலேட் ஆகும். இப்போ நீங்கள் 100.0ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ. அப்போ உங்களுக்கு R by 100 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ அப்போ அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் பிரின்சிபலாக கூட மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் 100.0க்கு பதிலாக 100ன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வந்து 0ன்னு தான் வரும். அடுத்தது அந்த கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்ன்றதால %f கொடுக்குறோம். 2 டெசிமல் ப்ரிசிஷன் போதுன்றதால 0.2 வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ண போகிறது si.cன்னு ஃபைல் நேம் கொடுத்துக்க போகிறோம். கம்பைல் பண்ண gcc கமாண்ட் இன்புட் ஃபைல் நேம் si.c -o அவுட்புட் ஃபைல் நேம் si. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஃபைல் நேம் .exe. லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்தால் .out. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்த ப்ரோக்ராம் தான் இந்த இடத்துல கன்சால்டேட்டாக கம்பைல் பண்ணி எஸ்ஐன்ற நேமில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து கம்பைல் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ரன் பண்ண போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குது. நம்ம 1000ன்றத வந்து அமௌண்ட்டாக கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ் கொடுக்குறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ 3 இயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 150ன்ற ஆன்சர் வந்து ப்ரொவைட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து ரவுண்டட் வேல்யூ வருது. இன்கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் வந்து வரும். தேங்க்யூ.